சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்காத வகையில் முற்றிலும் இயற்கை களிமண்ணால் தயாரிக்கப்பட்ட ரெஃப்ரிஜரேட்டர், ரைஸ் குக்கர், வாட்டர் பில்டர், தோசை கற்கள் ஆகியவை புது வரவாக விற்பனைக்கு வந்துள்ளன. நீரின்றி அமையாது உலகு என்பது பழமொழி. ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் மின்சாரமின்றி அமையாது உலகு என்பதுதான் புதுமொழி. இன்றைய நவீன காலகட்டத்தில் அன்றாடம் உபயோகிக்கும் வீட்டு உபயோக சாதனங்களை இயக்குவதற்கு மின்சாரம் இன்றியமையாததாகிவிட்டது. தற்போது நிலவும் மின்சார பற்றாக்குறையால் வீட்டு உபயோகப் பொருட்களான ரெஃப்ரிஜரேட்டர், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், நான்ஸ்டிக் தவா போன்றவை உபயோகப்படுத்த முடியாமல் ஓரங்கட்டப்பட்டுவிட்டன. ஆனால் இதற்கு மாற்றாக தற்போது விற்பனைக்கு வந்துள்ளது மிட்டி கூல் என்று அழைக்கப்படும் முற்றிலும் இயற்கையான களிமண்ணால் உருவாக்கப்பட்ட ரெஃப்ரிஜரேட்டர், வாட்டர் பில்டர், எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர், நான்ஸ்டிக் தவா வகையறாக்கள். மின்சாரம் இல்லாமலே இவற்றை பயன்படுத்தலாம். இது சுற்றுப்புற சூழலுக்கும் கேடு விளைவிக்காதது என்பதோடு முற்றிலும் இயற்கை மண்ணால் தயாரிக்கப்பட்டது என்பதால் உணவுப் பொருட்களில் ரசாயன நச்சு சேருவதற்கு வாய்ப்பு அறவே இல்லை என்று கூறுகிறார் இந்த பொருட்களை அறிமுகம் செய்துள்ள ரங்கநாதன். நம்ம அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனையே புவி வெப்பமாகிறது, அடுத்து சுற்றுச்சூழல் சீர்கேடு, நம்ம உடல்நல சீர்கேட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பொருள்கள், நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு, நம்ம சுவாசிக்கிற காத்து, நம்ம குடிக்கிற தண்ணி எல்லாத்துலயும் ரசாயனம் கலந்துருக்கு. களிமண்ணால் நவீனமாக தயாரிக்கப்பட்ட இந்த ரைஸ் குக்கரில் 2 லிட்டர் முதல் 5 லிட்டர் வரை அரிசி சாதத்தை தயார் செய்யலாம் என்பதோடு மின்சாரத்தையே பயன்படுத்தாமல் 50 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 அடி உயரம் உள்ள ரெஃப்ரிஜரேட்டரில் பழங்கள், காய்கறிகளை நீண்ட நாட்களுக்கு கெடாமல் பாதுகாக்கலாம். இதேபோன்று தட்டு, டம்ளர், வாட்டர் பில்டரும் நடுத்தர மக்களுக்காக தற்போது விற்பனைக்கு வந்துள்ளது. முற்றிலும் இது எல்லாமே மண்ணால பண்ணப்பட்டது, இயற்கை மண்ணால பண்ணப்பட்டது. இயற்கை மண்ணால் பண்ணப்பட்ட நேச்சுரல் ரெஃப்ரிஜரேட்டர், இயற்கை மண்ணால் பண்ணப்பட்ட வாட்டர் ஃபில்டர், குக்கர், நான்ஸ்டிக் தவா, இது எல்லாமே முழுக்க முழுக்க மண்ணால பண்ணப்பட்டது. இதுல எந்த விதமான ரசாயனங்கள் கலப்பும் கிடையாது. இன்றைய சூழ்நிலையில ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. இப்ப ஒன்னு மின்சார பிரச்சனை, இன்னொன்னு சுற்றுச்சூழல் சீர்கேடு, மழை இல்ல, தண்ணி பிரச்சனை, இது எல்லாமே இருக்குது. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு இதை ஏன் அறிமுகப்படுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு ஆர்வத்துல நாங்க இதை எடுத்து பண்றோம். முதல் முறையா இந்த கோவை மாவட்டத்துல இதை அறிமுகப்படுத்துறோம். மண் பொருட்கள் சகல விதங்களிலும் மனிதனுக்கு ஆரோக்கியத்தை தருவதால் குஜராத் மாநிலம் ராஜ்கோட் அருகே உள்ள கிராம மக்கள் இதுபோன்ற பொருட்களை குடிசை தொழிலாக தயாரித்து விற்பனை செய்து வருகின்றனர்.